வணக்கம் மக்களே, யாருக்கெல்லாம் எள்ளு பிடிக்கும்? ஸோ எள்ளில் இருக்கக்கூடிய அற்புத நன்மைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எள் சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகள் உண்டாகுமா, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது ஒரு சில கேள்வி எல்லாருக்கும் வரும், இது நல்லதா கெட்டதா அப்படின்றது. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய உடலுக்கு பார்த்திங்கன்னா தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற ஏதாவது ஒரு உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸோ தொடர்ந்து சாப்பிட்றதுனால உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னன்றதை இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வரும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ எந்த உணவாக இருந்தாலும் அதன் அளவு அதிகரிக்கும் பட்சத்தில் விருப்பத்தகாத பக்க விளைவுகளை பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எள் விதைகளில் அளவுக்கு அதிகபட்சத்தில் நன்மைகள் இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு இது நல்லதா கெட்டதா தீமையை உண்டாக்குமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதிக உயரத்த அழுத்தம் கொண்டவர்களுக்கு எள் விதைகள் சிறந்த தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எள் விதைகளில் உள்ள மினரல்கள் இரத்தத்தில் உள்ள உப்பின் அளவை கட்டுப்படுத்தி பல்வேறு வகையான உபாதைகள் ஏற்படுவதை தடுக்க உதவுகின்றன. ஸோ இரத்தத்தில் உப்பின் அளவு அதிகரிக்கும் போது அது செல்களில் நீரிழப்பை அதிகரிக்க செய்து விடுவதனால இரத்த அழுத்தம் அதிகரிக்க ஏதுவாக அமைது. நம்மளுடைய உணவில் அதிக அளவு எள் இருக்கும்போது அது இரத்த அழுத்தத்தை அதிக அளவில் குறைக்க விரும்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடல் அலர்ஜி அப்படின்னா ஒரு வகையான நோய்ங்க. இதில் குடலில் பின்பகுதி பெருக்கம் அடைந்து கடுமையான வலி ஏற்பட காரணமாக அமைது. ஸோ நம்மளுடைய உணவில் உள்ள செரிமானம் ஆகாத உணவுகளே தான் இந்த நிலையை ஏற்படுத்துது. எள் விதைகளில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானம் ஆகாத பொருட்களை கண்டறிந்து ஜீரணமாக வழிவகை செய்து கழிவுகளை மலம் வழியாக வெளியேற உதவுகிறது. நார் சத்து உடல் எடையை குறைக்க உதவுவதோடு மட்டுமல்லாது அதிகமாக உணவு உட்கொள்வதை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செரிமானத்தை மெதுவாக நடைபெற உதவுது. நார் சத்து அதிகம் உள்ள எள் விதைகளை நம்மளுடைய உணவில் அதிகமாக சேர்க்கும் போது அது குடல் பகுதியில் படிந்து அதன் அளவை விரிவடைய செய்து வீக்கங்களை ஏற்படுத்தி அதிக வலி ஏற்பட காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எள் விதைகள் நம்ம அதிகமாக உணவில் சேர்க்கும் போது அது நம்மளுடைய உடலில் பார்த்திங்கன்னா அனாபிலாக்ஸ் அப்படின்ற ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தி விடுது. அதனால் குமட்டல், சுவாசித்தல பிரச்சனை, அலர்ஜி உள்ளவைகள் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்குது. ஸோ எள் காரணமாக ஏற்படக்கூடிய ஒவ்வாமை பாதிப்பு கொண்டவர்கள் எள் கலந்த உணவை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு நம்ம மருத்துவரிடம் சென்று கேட்டு நம்ம சாப்பிடலாம். ஸோ எள் விதைகளில் உள்ள நார் சத்துக்களை நம்மளுடைய உடல் எளிதில் ஜீரணிக்க முடியாததுனால அது நமது உடல் எடையை கணிசமான அளவிற்கு அதிகரிக்க செய்து விடுது. நம்ம சிறிய அளவிலான எள் கலந்த உணவை உண்டாலுமே நமது உடல் எடை பெருமளவில் அதிகரித்து விடுது. இந்த நார் சத்தானது செரிமானமாகாமல் வயிற்றிலேயே தங்கி நமது உடல் எடையை அதிகரிக்க காரணமாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள் விதைகளை நம்ம தகுந்த முன்னெச்சரிக்கைகளுடன் பயன்படுத்த மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க. ஸோ கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எள் கலந்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும். ஏனெனில் எள் விதைகளில் உள்ள ஆக்சலேட்டுகள் கீழ்வாதத்தோடைய அறிகுறிகளை மிகவும் மோசமாக ஆக்கிவிடும். அதனால் மருத்துவர்கள் பயப்படுறது இதுதான். ஸோ யாருக்கெல்லாம் சாப்பிடணும், சத்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு சாப்பிடலாம். ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஸோ இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை கேட்க பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.